மாண்புமிகு உறுப்பினர் வெங்கடேஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். நமது தருமபுரி மாவட்டத்தில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நகரத்தில் இணைப்பதாக ஒரு சில ஊராட்சிகளை பட்டியல் வெளிவந்தது. அந்த பகுதி மக்கள் உடைய கருத்துக்கள் கேட்பு நல்லம்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட ஏஜெட்டில்லி, தடங்கம், தருமபுரி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட லக்கியம்பட்டி, சோகத்தூர் பகுதிகள் மக்கள் வேணாம் என்று சொல்கிறார்கள். ஏன்னா கிராம ஊராட்சியில் நிறைய விவசாய நிலம் இருக்குது. அந்த விவசாய நிலம்லாம் பாதிச்சிடும். நகராட்சியில் இருந்துச்சு அப்புறம் பிளாட் போட்டு பிளாட் ஆயிரும். அதனால விவசாய நிலங்களை பாதிக்காம அந்த கிராம மக்களுடைய கருத்துக்கள், என்னுடைய கருத்துக்கள் இல்லாம கிராம மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நல்ல முடிவு எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து உறுப்பினர்களுக்குமான இந்த கேள்வி இது தனிப்பட்ட வெங்கடேசன் தருமபுரிக்காக இருக்கிறதில்ல. மற்ற ஊராட்சி நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களும் சில பேர் குறிப்பாக சொன்னால் கந்தர்வக்கோட்டை என்னை ஏன் பேரூராட்சியாக தரம் உயர்த்தவில்லை என்று கேட்கிறார். பல இடங்களிலே எங்களை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நான் குறிப்பாக எந்த ஊராட்சியும் நகரத்தோடு இணைப்பதற்கு எங்களுக்கு ஒன்றும் தேவை என்பதெல்லாம் அல்ல. அது அவரவர்களுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் கிடைக்காத காரணத்தால் தான் விவசாயிகள் அதை இணைக்கக்கூடாது என்ற ஒரு பெரிய அளவில் அதுக்கான மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நகராட்சி இப்போது பேசினாரே மாரிமுத்து சொன்னாரே, நகராட்சி நாள்தோறும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. நாள்தோறும் எப்படி விரிவடைந்தால் இந்த இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி முதலில் ஒரு வீடு கட்டுகிறார்கள். அந்த 1 கிலோமீட்டருக்கு நாங்கள் இருந்து குழாயும் போட வேண்டும், தண்ணீரும் கொடுக்க வேண்டும், சாக்கடை தண்ணியும் கொடுக்க வேண்டும். அப்படி வருகிற போது நகரம் விரிவாகி கொண்டே வருகிற போது அரசினுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு இடம் தேவை. அது அரசாங்கத்துக்கு புறம்போக்கு நிலமாக இருந்தால் அது லகுவாக இந்த திட்டங்களை நிறைவேற்ற முடியும். இன்னொன்று சொல்கிறேன், பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற ஊர் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் இருக்கிறது, கரண்ட் லைட் உங்களுக்கு LED லைட் இருக்கிறது, சாலைகள் பராமரிக்கப்படுகிறது, பள்ளி கட்டிடங்கள் சரியாக இருக்கிறது, அங்கன்வாடி கட்டிடங்களும் சரியாக இருக்கிறது. ஆனால் அடுத்த கிராமங்களில் போகும்போது அந்த வசதி இல்லை. அந்த கிராமத்தில் இருக்கிறவர் எங்களை கேட்கிறார்கள், என்ன நாங்கள் மட்டும் இந்த வரி கட்டலையா, எங்களுக்கு அந்த திட்டம் வரக்கூடாதான்லாம் கேட்குறாங்க. இப்படி மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ், ஒருத்தர் வேணுங்கிறாங்க, ஒருத்தர் வேணாங்கிறாங்க. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்படின்னா 100 நாள் வேலை திட்டம் போகும் என்று உங்களுடைய அதுக்கு இந்த ஆண்டு இந்த 375 ஊராட்சியை நம்ம இணைத்திருக்கிறோம். ஏற்கனவே அதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவிலே பலதரப்பட்ட வகையிலே பலதரப்பட்ட மட்டங்களிலே பேசப்பட்டு எந்தெந்த ஊராட்சிகளை சேர்க்கலாம், விவசாயம் அல்லாத ஊராட்சிகளை சேர்க்கலாம் என்று ஒரு குழு முடிவு பண்ணி 375 ஊராட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் அவர்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குமானால் மாவட்ட ஆட்சியருடன் சொல்லப்பட்டு மீண்டும் அந்த குழுவில் அது பரிசீலிக்கப்படும். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தளவு இந்த ஓராண்டு ஏற்கனவே நகர்ப்புறத்திலே ஒரு வார்டுக்கு ஒரு இடத்துல மொத்தம் ஒரு 20 பேரூராட்சிகளை கொடுத்து கொண்டு வந்தோம். இந்த தடவை அதையெல்லாம் நிறுத்திவிட்டு இந்த 375 பேரூராட்சிகள் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் நாங்கள் அனுமதி கேட்டிருக்கிறோம். அப்படி வருமானால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த 100 நாள் வேலை திட்டத்தினுடைய நகர்ப்புற உள்ளாட்சியிலிருந்தே அந்த 100 நாள் வேலை திட்டம் கொடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதையும் தாண்டி நீங்கள் தேவையில்லை சொன்னால் நீங்கள் எழுதி கொடுங்கள். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இன்னொன்றையும் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஊரோடு அந்த ஊரை சேர்த்தால் நாம் தலைவராக வர முடியாது என்று ஆட்களை கலப்புகிறார்கள். இது ஒரு விஷயம். நீங்கள் நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும். அப்படி சொன்னால் அது தவறாக போய்விடும். எனவே எல்லாருக்கும் எல்லாம் என்பது இந்த ஆட்சியினுடையது. யார் வேண்டுமானாலும் தலைவராக வரலாம். இந்த இடம் நாம் அவங்க சேர்ந்துட்டா மெஜாரிட்டியாக இருக்காங்க, நம்ம தலைவராக விட முடியாதுன்னு ஆளை தட்டி விட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அது மாதிரி இருந்தால் ஒத்துக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன். அதை பார்த்துக்க. வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஹசன் மௌலானா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூல கேள்விக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் அவசர நிலை கருதி இந்த கேள்வியை கேட்க வேண்டியதாவது. என் தொகுதிக்கு உட்பட்ட தரமணி பகுதியில் கடந்த 1 வாரமாக குடித்தண்ணீர் விநியோகம் இல்லாமல் மிகவும் சிரமத்திற்கு மக்கள் ஆளாகிறார்கள். போராட்டங்கள் வெடிக்கும் நிலையில் இருக்கிறது. தரமணிக்கே தண்ணி வரல 1 வாரமா. தயவு கூர்ந்து மாண்புமிகு அமைச்சர் இதை தங்கள் வாயிலாக. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சொல்வதை கவனத்தில் எடுத்திருக்கிறோம். அதிகாரிகள், எங்களுடைய துறையினுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள். உடனடியாக அது சரி செய்யப்பட்டு அந்த தண்ணீர் ஏதாவது குழாய்கள் எங்கேயாவது உடைந்திருந்தால் அது கொஞ்சம் மேலே எந்திரிச்சு பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த கவுன்சிலர் கிட்ட சொல்லியிருக்கேன், பாஸ்கர் என்ற கவுன்சிலர் கிட்ட. தயவு கொண்டு அதை நீங்க ஒரு விஷயத்தை வரும்போது தெளிவுபடுத்தி தான் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டாச்சு, மூல கேள்வி அமைச்சர் பதில் சொல்லியாச்சு. சரிங்க. அமைச்சர் பதிலும் சொல்லியாச்சு. மாண்புமிகு உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன்.
மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, உடனடியாக கவனித்து அங்கே தண்ணீர் கொடுப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதி, சூளேஸ்வரம்பட்டி பேரூராட்சி, அருகிலே இருக்கின்ற ஜமீன் ஊத்துக்குழி பேரூராட்சி, சமத்தூர் பேரூராட்சி 3 பேரூராட்சிகளையும் இணைத்து நகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றனர். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அது எங்களுடைய துறை. அது பேரூராட்சியாக இருந்தாலும் நகராட்சியாக இருந்தாலும் அது ஒன்றும் பாதிப்படைய போவதில்லை. ஆனால் என்னவென்று கேட்டால், முதலிலே தமிழ்நாடு முழுவதும் கணக்கெடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் எந்தெந்த பகுதியில் இணைக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தின் அடிப்படையில் 750 ஊராட்சிகளை சேர்க்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. 750 ஊராட்சிகளை சேர்க்கிற போது ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஊரகத்துறை சார்பில் அதை அவர்கள் அதெல்லாம் சேர்க்க முடியாதுன்னு சொல்லி குழுவில் சொல்லி 375 ஊராட்சிகள் தான் வந்தது. இந்த 750 ஊராட்சிகள் வந்திருக்குமானால் பேரூராட்சி என்பது கிட்டத்தட்ட 600 பேரூராட்சிகள் ஆகியிருக்கும். பேரூராட்சி இப்போது அந்த இணைக்க முடியாத 375 ஊராட்சிகள் வந்த காரணத்தால் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி விட்டால் 490 பேரூராட்சிகள் நான் தொடர்ந்து அது வைத்திருக்க வேண்டும். அதில் பணிபுரிகிறவர்கள் அந்த அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் இருக்கு, மாறுதல் இருக்கு. அவங்க நாங்கள் எல்லா பேரூராட்சியும் எடுத்துட்டீங்கன்னா நாங்கள் எங்கே வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு அப்ஜெக்ஷன் கேட்டாங்க. இருந்தாலும் மாண்பு உறுப்பினர் அவர்கள் விரும்பினால் அதை செய்து தருவதற்கு இந்த அரசு முயற்சி எடுக்க என்பது. மாண்புமிகு உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு மனமோந்த நன்றி. பொள்ளாச்சி நகரில் பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்காக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் காலத்தில் 174 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் முழுமையாக முடிந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. மொத்தம் 22,000 வீடுகளுக்கு இணைப்பு தருவதாக திட்டத்தின் ஏற்பாடு. 2 ஆண்டுகளாக 7,000 வீடுகளுக்கு மட்டும்தான் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 15,000 வீடுகளுக்கு இணைப்பு தராமல் காலதாமதப்படுத்தப்படுகிறது என்கின்ற செய்தி மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு வந்து உடனடியாக மீதமுள்ள 15,000 வீடுகளையும் 5 ஜோன்களையும் பாதாள சாக்கடை இணைப்பிலே உள்ளடக்கி கொசு, எலி, பெருக்கான் போன்ற விஷக்கிருமிகள் இல்லாத பொள்ளாச்சியை உருவாக்கி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மனம் வந்து முன்வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் பேசும்போது சபாநாயகருக்கு நன்றி என்று சொன்னார். அவைத்தலைவருக்கு நாங்கள்லாம் இருக்கும்போது எங்களை பார்க்கவே மாட்டார். தெலுங்குலையும் பேசி பார்த்துட்டேன், தமிழ்லையும் பேசி பார்த்துட்டேன். இந்த பக்கமே நான் எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பாதாள சாக்கடை திட்டம் புதிதாக போடப்பட்ட இடங்களிலே இணைப்புகள் தருவதிலே தாமதம் என்று நான் ஏற்கனவே அதுக்கு எதற்கென்று அந்த தொகை நிர்ணயிக்கப்பட்ட தொகையை கொடுத்து அவர்கள் மனு அளித்திருந்தால் உடனடியாக அந்த பணி செய்து தரப்பட்டிருக்கும். எனவே மாண்பு உறுப்பினர் சொன்னதை கவனத்தில் எடுத்துக்கொள்கிறோம். என்ன காரணத்தினால் அது நிற்கவில்லை என்று அதை உடனடியாக அந்த 15,000 இணைப்புகளை வழங்குவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.